ஹலோ காய்ஸ், இன்னைக்கு இத்தனை பஸ்ஸுக்குமே பேட்டரி செக் பண்ணோம். நானும் எல்லா பஸ்லையும் ஏறி பேட்டரி பாக்ஸு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சில பேட்டரிலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, தெர்மல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. சில பஸ்ஸில் பரவாயில்ல, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. சில பேட்டரியில் தெர்மலை கலத்தி எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் உள்ள பேட்டரி கலத்தவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. 6 பஸ்லையும் உள்ள பேட்டரியை தனித்தனியாக கலத்தி வெளியில் எடுத்து தண்ணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எல்லா பேட்டரியுமே ஓரளவுக்கு நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ க்ளீன் பண்ண பேட்டரி எல்லாத்தையுமே வாட்டர் லெவல் இருக்கான்னு பார்த்துட்டு கிராவிட்டி பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆம்பியர் இருக்கான்னு செக் பண்ணணும். ரொம்ப டேமேஜாக இருந்த ஒரு டெர்மலையும் மாற்றி விட்டாச்சு. இப்போ ஒரு பேட்டரியை வச்சு சும்மா செக் பண்ணி பார்த்தேன். பஸ்ஸில் சாவி இருக்குன்னாங்க. சாவியை தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இதுக்கப்புறம் நான் கவனித்தேன், இக்னிஷன் சுவிட்ச் ஒரு நாள் செப்பரேட் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துட்டு ஆன் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வீக்காக இருக்கிற பேட்டரியெல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளும் அங்கேருந்து பையன் கிளம்பியாச்சு.